போன அத்தியாயத்தில் சுந்தரியும் ரஞ்சிதமும் ஓடையோரத்து வீட்டிற்கு சென்றனர். செல்வநாயகியும் ஆவலாக வரவேற்றாள். பேசி பழகியிராத போதும் பாவம் என்று என் துயரத்தில் பங்கு கொள்ள வந்திருப்பதற்கு மிகவும் நன்றியம்மா என்று செல்வநாயகி மனமாற கூறியபோது உள்ளே வேறு எண்ணத்தோடு வந்ததை நினைத்து சுந்தரி உள்ளூர குன்றினாள். அந்த பிள்ளையை ஈடுகட்டுகிறவள் போன்று அந்த முதியவளிடம் பிரியமாக பேசினாள். அவ்வப்போது இந்த பக்கம் உலா வரும்போது உங்கள் மூவரையும் நான் பார்த்திருக்கிறேன். வீட்டு முன்பக்கம் போர்ட்டிகோவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டோ சீட்டு விளையாடி கொண்டோ இருப்பீர்கள். நமக்கு வயதானால் இப்படித்தான் இலகுவாக வாழ வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் யாரும் இல்லாத இந்த நிலை உங்களுக்கு வரும்போது எவ்வளவு வேதனைதான் ஆண்டி. ஆனாலும் மரணத்தின் வலியையும் வேதனையும் அதிகம் அனுபவிக்காமல் அவர்கள் இருவருமே சட்டென போய் சேர்ந்து விட்டதை எண்ணி நீங்கள் கொஞ்சம் ஆறுதல் அடையுங்கள் ஆண்டி. சற்று திகைத்தார் போல அவளை பார்த்த செல்வநாயகியின் கண்கள் கலங்கின. இவ்வாறு அவர் கலங்கும் போது தப்பாக ஏதும் சொல்லியிருந்தால் சாரி ஆண்டி என்றாள் சுந்தரி மெதுவாக. கண்ணை துடைத்து கொண்டு சுந்தரியின் கையை பற்றி தட்டி கொடுத்தாள் பெரியவள். நீ தப்பாக ஒன்றும் சொல்லவில்லை அம்மா. சரியாக சொல்வது என்றால் என் மனச்சுமையை எவ்வளவோ இறக்கி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எச்சரிக்கையே இல்லாமல் திடுமென இப்படி முடிவு வந்து விட்டதே, நோய் நொடி என்று பணிவிடை செய்யக்கூட முடியாமல் போய்விட்டதே என்று இந்த மாதிரி சுயநலமாக நினைத்து வருந்தி கொண்டிருந்தேன். ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு வேதனைதானே. வலியை உணரவோ என்னை பற்றி கவலைப்படவோ எதற்கும் அவகாசம் இல்லாது போனதை நினைத்து நீ சொல்வது போல ஆறுதல்தான் அடைய வேண்டுமே தவிர வருத்தப்படுவது தவறு என்று இப்போதுதான் புரிகிறது என்று புன்முறுவலிட்டாள். எங்கள் சுந்தரி எதையுமே சரியான முறையில்தான் யோசிப்பாள் என்று செல்வநாயகியிடம் பெருமைப்பட்டபடியே தொடங்கு என்பது போல அவள் கண்ணுக்கு மறைவாக மருமகளின் முதுகை சுரண்டினாள் ரஞ்சிதம். எப்படி தொடங்குவது? உள்ளார்ந்து உணர்ந்து பேசிய இந்த பேச்சுக்கு பிறகு சொத்து, தொழில், லாபம் பற்றிய பேச்சுகள் எல்லாம் சுந்தரிக்கு மிகவும் கொச்சையாக தோன்றின. கொக்குக்கு ஒன்றே மதி என்பது போல செயல்படும் அத்தை எதையாவது சொல்லி சூழ்நிலையை கெடுக்கும் முன் அங்கிருந்து கிளம்ப விரும்பினாள் அவள். எனவே நாங்கள் கிளம்புகிறோம் ஆண்டி. அங்கே ஹோட்டலில் அப்பாவும் அம்மாவும் தனியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். சீக்கிரம் திரும்பி வந்துவிடுவதாக சொல்லிவிட்டு வந்தோம். வரட்டுமா என்று மெல்ல எழுந்தாள். அவசரமாக போக வேண்டுமா என்று கேட்ட செல்வநாயகியின் முகம் லேசாக வாடியது. ஆனால் அவரவருக்கு எத்தனையோ வேலைகள். என் இதத்துக்காக உங்களை இங்கே பிடித்து வைக்கக்கூடாது என்று கூறியவாறு வந்தவளின் முகத்தில் யோசனை தோன்றியது. இங்கே எனக்கு ஒரு குழப்பம் சுந்தரிமா. நீயோ மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய். ரொம்ப அவசரம் இல்லை என்றால் இதிலும் எனக்கு ஒரு யோசனை சொல்லிவிட்டு கிளம்பேன். உடனே சொல்ல வேண்டும் என்று கூட இல்லை. 2-3 நாட்கள் யோசித்து அதன் பிறகு சொன்னாலும் போதும் என்று குரலில் சிறு கெஞ்சுதலோடு கேட்டாள். சுந்தரிக்கு உள்ளூர் திகைப்புதான். இந்த பெரிய வீட்டு பெண்மணிக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. ஏதோ ஆறுதலாக அவள் சொன்ன சில வார்த்தைகளில் மனபாரம் குறைந்து போக அவளை உலக மகா புத்திசாலியாக கருதி பெரிய பெரிய நிதி விவகாரங்களை செல்வநாயகி அவளிடம் ஆலோசனை கேட்டால் என்ன செய்வது? தப்பாக ஏதாவது சொல்லி உள்ள நிலையும் கெடுத்துக்கூடாதே. தன் திறமையை பற்றி தெளிவாக தெரிவித்து விட வேண்டும் என்று கருதி ஆண்டி நான் ஒன்றும் அப்படின்னு சுந்தரி தொடங்கிய போது அவளது பேச்சில் ரஞ்சிதம் குறுக்கிட்டாள். அவளுக்கு வந்து விவகாரத்தை தொடங்கவே விடாமல் வீடு திரும்ப கொஞ்சமும் விருப்பமில்லை. தன்னிடம் கலந்து கொள்ளாமல் சுந்தரி கிளம்பிய போது கோபமே. எனவே செல்வநாயகியின் பேச்சை கப்பென பிடித்து என்ன வேண்டுமெனாலும் கேளுங்கள் மேடம். எங்கள் சுந்தரி நிறுவன நிர்வாகம் படித்தவள். இயல்பாகவே புத்திசாலியாகவும் இருப்பதால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது பணப்பிரச்சனை என்றாலும் அவள் தீர்த்து வைப்பாள் என்று வேகமாக விளம்பினாள். மறுத்து பேசாதே என்பது போல முதுகுப்புறம் ஒரு கிள்ளல் வேறு. ரஞ்சிதத்திடம் சுந்தரி இவ்வளவு கோபம் கொண்டதே இல்லை எனலாம். கடவுள் புண்ணியத்தில் பணம் பற்றி பிரச்சனை இல்லையம்மா என்று செல்வநாயகி பதிலுரைத்து உள்ளூர அவளுக்கு மகிழ்ச்சியாக கூட தான் இருந்தது. தொடர்ந்து என் தந்தையே அது பற்றி நிறைய ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இப்போது அக்கா அத்தானும் கூட எனக்காக எல்லாவற்றையும் தந்திருப்பதாக வக்கீல் வந்து சொல்லிவிட்டு போனார் என்று கூறியவள், என் பிரச்சனை பணம் இல்லையம்மா, இந்த வீடுதான். நாங்கள் 3 பேருமாக இருந்தபோது
ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இப்போது இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கிறது. இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகவும் என்னால் முடியாது. ரொம்ப பெரிய வீடு. முன் பெரும் பகுதியை பூட்டித்தான் வைத்திருக்கிறோம். பூட்டி கிடைப்பதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிறது. அதனால் நான் ஒரு பகுதியில் இருந்து கொண்டு மீதியை உபயோகமாக எதற்கேனும் கொடுக்கலாம் என்று டாக்டர் சொன்னார். எவ்வளவு யோசித்தாலும் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால் என்ன செய்யலாம் என்று உனக்காவது யோசனை தோன்றினால் சொல்லம்மா. வியப்பும் பிரமிப்பாக அத்தையும் மருமகளும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சுந்தரி, ரஞ்சிதம் இருவர் முகங்களிலும் தென்பட்ட பாவங்களும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்ட விதமும் செல்வநாயகியை குழப்பத்தில் ஆழ்த்தியது. என்ன குழந்தை என்று அவள் புரியாமல் கேட்க, சொல்லு என்று அண்ணன் மகளை ஊக்கினாள் ரஞ்சிதம். வீட்டுக்கார பெண்மணியே இப்படி ஒரு வாய்ப்பை முன்வைத்த பிறகு கேளாதிருக்க சுந்தரிக்கும் மனமில்லை. அவர்களாக தொடங்குவதுதானே அநாகரிகம். இப்போது பழம் நழுவில் பாலில் விரிகிற மாதிரி அந்த வீட்டு அம்மாவே இது போல கேட்ட பிறகு சும்மா இருப்பதுதான் முட்டாள்தனம். முதியவளை பார்த்து, பாருங்கள் ஆண்டி, இதை நீங்களாக தொடங்கி இருக்காவிட்டால் இன்றைக்கு இது பற்றி நான் கேட்டிருக்கவே மாட்டேன். அதனால் எங்களை தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நம்பி சொல்கிறேன். பாருங்கள் ஆண்டி, இந்த வீடு போல பெரிய இடம் எங்கள் ஹோட்டலுக்காக ரொம்ப காலமாகவே எங்களுக்கு தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று தொடங்கினாள். இந்த இடமா, ஹோட்டலுக்கா என்று புரியாதவளாக கேட்டார் செல்வநாயகி. நன்றாக முடியும் என்று ஆர்வத்துடன் குறுக்கே புகழ்ந்தார் ரஞ்சிதம். இந்த ஹாலை பாருங்கள், எவ்வளவு பெரியது. ஒரு புறத்தை வரவேற்புக்கு பயன்படுத்தலாம். ஒரு புறம் சோஃபா போட்டு நிறைய வருகிறவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பதற்காக பயன்படுத்தலாம். கீழே சுற்றிலும் இருப்பது போல மேல்தளமும் நிறைய அறைகள் உள்ளது. பழைய ஆங்கிலேயர் பாணி கட்டிடம். குளியலறை வசதிகள் இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ணிலாம் அத்தனையும் டபுள் ரூம் ஆக்கி வாடகைக்கு விட்டு விடலாம் என்று அவள் பலமாக தன் திட்டங்களை எல்லாம் மளமளவென்று கடைபிறப்பினாள். ஆனால் இதில் நான் எங்கிருப்பது என்று கேட்டால் அந்த இடத்து உரிமைக்காரி. ரஞ்சிதம் திகைத்தாள். இந்தம்மாளை அவள் நினைத்து கூட பார்த்ததில்லையே. விட்டு போகுவதை விட்டுவிட்டு இது என்ன தொல்லை? ஆனால் செல்வநாயகியின் கவலை உணர்ந்தவளாக சுந்தரி பதில் சொன்னாள். இங்கேதான் ஆண்டி, உங்களுக்கு கூடுதலாக 2 அறைகள் சேர்த்து புழங்கும் இடம் நிறைய இருக்கும்படி வசதியாக பண்ணிவிடலாம். அதுபோல ஹோட்டலுக்குள் இருக்க பிடிக்கவில்லை என்றால் வெளியே தோட்டப்பகுதியில் தனியாக ஒரு சிறு வீடாகவே கட்டிக்கொள்ளலாம். அப்புறம் உங்களுக்கு வேலை ஆட்களுக்கும் சேர்த்து ஹோட்டலிலே சாப்பாடு, தண்ணீர் என்று ஏற்பாடு பண்ணிக்கொள்ளலாம். கட்டிடத்தின் பராமரிப்பு, தண்ணீர் வசதி, மின்சார வேலை என்று எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்றாள் சுந்தரி. கற்பனையில் தோன்றிய சித்திரம் மனதுக்கு பிடித்தது போல செல்வநாயகியின் முகத்தில் லேசாக புன்னகை தோன்றியது. ஆனால் இதுவரை வீடாக இருந்ததை ஹோட்டலாக எண்ணி பார்க்கத்தான் என்னால் முடியவில்லை. டாக்டர் சொன்னபோது மற்றவர்களின் உபயோகமானதாக இருக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம், கல்லூரி, கைத்தொழில் கற்பிக்கும் இடம் என்று நானும் எத்தனையோ யோசித்து பார்த்தான். ஆனால் எது சரி என்று என்னால் ஒன்றும் தீர்மானிக்க முடியவில்லை. இதோடெல்லாம் நானும் கூட இருப்பது சரிவராதோ என்று தோன்றியது. ஆனால் பயன்படும் விதமாக என்று பார்த்தால் இப்போது என்று யோசனையோடு இழுத்தாள். அதிர்ந்து போய் ஏதோ சொல்ல முயன்ற ரஞ்சிதத்துக்கு இப்போது வாயில் வார்த்தையே வர மறுத்தது. அத்தையின் நிலையை உணர்ந்து சுந்தரி கை கொடுத்தாள். ஹோட்டல் என்பது மற்றவர்களுக்கு உதவுகிற பணிகளோடு சேர்ந்ததுதான் ஆண்டி. வயிற்றுக்கு உணவையும் உள்ளத்துக்கு உற்சாகத்தையும் சேர்த்து அளிப்பது என்று தொடங்கி அதற்கு விளக்கமும் கொடுத்தாள். ஆண்டி, நாம் ஹோட்டலுக்கு எதுக்கு போகிறோம்? அலைந்து திரிந்து உடம்பு அசந்து போகும்போது ஆசுவாசமாக ஒரு காஃபியை குடித்து தெம்பேறி கொள்ளலாம். பசியின் சோர்வையும் போக்கிக் கொள்ளலாம். வயிற்றுக்கு உணவும் தங்குவதற்கு இடமும் தருவது எவ்வளவு உன்னதமான பணி! இதைவிடு வேறு எந்த வகையில் உங்கள் வீடு பிறருக்கு பயன்பட முடியும்? சொல்லுங்கள். அத்தோடு செல்வநாயகியின் குழப்பம் தீர்ந்தாயிற்று. சரிம்மா, நான் எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன். அவர் வந்ததும் எல்லா விவரங்களையும் அவரோடு கலந்து பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கேற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். வந்து அவர் சொல்கிறார் என்று அவருக்கு வேண்டிய யாருக்கேனும் கொடுத்து விட மாட்டீர்களே? ஏனென்றால் ஹோட்டலுக்கு இடமில்லை என்பதால் தான் இந்த இடத்தையே கேட்கிறோம் என்று கவலையுடன் கேட்டாள் ரஞ்சிதம். சேச்ச, எங்கள் வக்கீல் அப்படி யாருக்கும் தனிப்பட்ட சலுகை செய்கிறவர் அல்ல. அவரை முழுக்க நம்பலாம்.
இப்போதைக்கு எனக்கு இழப்பு நேராதிருக்க வேண்டும் என்று மட்டும்தான் வக்கீல் பார்ப்பார். அவர் பார்த்து என்ன சொன்னாலும் அதை உங்களிடம் தெரிவிக்கிறேன். நீங்களாக வேண்டாம் என்றால் மட்டும்தான் வேறு யோசிப்பார். போதுமா என்று சொல்லிவிட்டு அடிக்கடி வந்து போகுமாறு கூறி செல்வநாயகி வழியனுப்ப அத்தையும் மருமகளும் மிகுந்த திருப்தியுடனே அங்கிருந்து கிளம்பினர். எண்ணி வந்தது எதிர்பார்ப்புக்கு மேலாகவே நிறைவேறிவிட்டதாக அவர்களுக்கு மகிழ்ச்சி. அது பற்றி பேசியவாறே செல்லும்போது, பெரிய வீடு பற்றி பேசும்போதெல்லாம் நான் என்னவோ பேராசைக்காரதி மாதிரி உன் அம்மாவும் அப்பாவும் குறிப்பாக ஏதாவது சொல்லுவார்கள். இருக்கட்டும், இப்போது இங்கே நடந்ததை கூறும்போது இருவரின் முகங்களும் எப்படித்தான் இருக்கப் போகிறதோ என்று பார்க்கிறேன். உண்மையாக பாசம் உள்ளவள்தான். ஆனாலும் ரஞ்சிதம் எப்போதும் கொஞ்சம் அதிகம் பேசுகிறவள்தான். அவளது சிறு வயது தோல்விகளை எண்ணி எல்லோருமே அவளை அனுசரித்து போவது வழக்கமே. ஆனால் இப்போது அத்தையின் குத்தலில் தாயின் முகம் எப்படி மாறக்கூடும் என்று தெரிந்த சுந்தரிக்கு அந்த முகத்தை பார்க்கவே மனமில்லை. எனவே இப்படியே இந்த மாலை காற்றில் கொஞ்ச தூரம் நடந்து விட்டு வருகிறேன் அத்தை. நீங்கள் வீட்டுக்கு போங்கள். ஆனால் அத்தை, வீட்டில் கொஞ்சம் அடக்கியவாறே வாசியுங்கள். இன்னமும் வக்கீலின் ஆமோதிப்பு ஒன்று பாக்கி இருப்பதை மறக்க வேண்டாம் என்று நினைவுறுத்திவிட்டு ஓடையோரமாக நடக்கத் தொடங்கினாள். ரொம்ப நேரமாக்கி விடாதே என்று மட்டும் எச்சரித்துவிட்டு ரஞ்சிதம் வீடு நோக்கி போனாள். இந்த பாலத்தில் இருந்து தொடங்கியதுதானே எல்லாமே என்று எண்ணும்போது தங்கள் வளர்ச்சியை நினைத்து அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஓடையில் சலசலத்த நீரையும் கரையோரமாக வளர்ந்திருந்த செடிகளின் அழகையும் ரசித்தபடி சென்றவள் எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருந்த மனோகரனை பார்த்ததும் மகிழ்ச்சியோடு புன்னகைத்தாள். அதன் எதிரொலியைப் போல அவன் முகத்திலும் முறுவல் விரிந்தது. தினமும் இப்படி ஒரு அழகான பெண் சிரித்து கொண்டு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான் அவன். அழகான பெண்ணா? அப்படியெல்லாம் சொல்லிக்கொள்வது தற்பெருமை என்று யாரோ சொல்லிக்கொண்டு கேட்டதாக எனக்கு நினைவு வருகிறதே என்று சுந்தரி சின்ன சிரிப்புடன் கூறினாள். ஆனால் இப்போது அவர்களே வேறு சொல்கிறார்கள். வேறு சொல்லவில்லை, வெளிச்சத்தில் பார்த்து சொல்வதாக சொன்னேன். பார்த்தேன், சொல்லிவிட்டேன். அழகாக இருப்பதாக என்று புன்னகையுடனே பதில் சொன்னான். கிண்டலாகவே அவருக்கு பதில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று முயன்றபோது ஏனோ சுந்தரியால் ஒன்றும் பேச முடியவில்லை. அவளது மனநிலையை உணர்ந்தவன் போல அவளை வம்பிழுக்கு இழுத்தான் மனோகரன். என்ன படபடவென பொறுகிறவள், பேச்சே காணமே என்றபோது அவனது குரலே நகைத்தது. ஒருவாறு சுதாரித்து கொண்டு, என்னவோ ஒரே சந்தோஷமாக வந்தீர்கள், என்ன காரணம்? என்னவோ சொல்லவே காணோமே. சொல்லத்தான் போகிறேன். என்னுடைய லட்சிய கனவு உனக்கு தெரியும் அல்லவா? தனிமையில் தவிக்கும் அந்த பெரியவர்கள் அவர்களை ஒருவருக்கொருவர் துணையாக அருகருகே வசிக்கும்படி ஒரு ஏற்பாடு செய்ய வழி கிடைத்திருக்கிறது. ஒரு நர்ஸையும் அங்கே குடியிருக்க வைத்துவிட்டால் அவசர மருத்துவ வசதியோடு அவர்கள் கடைசி காலத்தை மகிழ்ச்சியோடு கழித்து முடிப்பார்கள் என்று மலர்ந்த முகத்தோடு கூறி முடித்தான் மனோகரன். ஓ, வாழ்த்துக்கள் என்றால் அவள் உண்மையான மகிழ்ச்சியோடு. தன் மகிழ்ச்சிக்கு காரணம் ஹோட்டலை பற்றி சொல்வதானால் அவள் யார் என்று அவனிடம் சொல்ல வேண்டியிருக்கும். அதை அவன் என்ன மாதிரி எடுத்துக்கொள்வானோ என்று தெரியாத நிலையில் எப்படி சொல்வது? ரஞ்சிதத்தை பற்றி மனோகரன் கூறியது நினைவுக்கு வர அத்தையோடு சேர்த்து தன்னையும் அவன் ஒதுக்கி விடுவானோ என்று தயக்கம் வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லலாம் என்று தோன்றிவிட தன்னை பற்றிய பேச்சை விடுத்து, நீங்கள் எங்கே இந்த பக்கம் என்று வினவினாள். நான் வந்தது இருக்கட்டும், நீ என்ன இந்த நேரத்தில் இந்த பக்கம்? வேலை நேரம் என்பதெல்லாம் உனக்கு கிடையாதா? அல்லது நான் சொன்னது போல வேலையை விட்டு விட்டாயா என்று ஆர்வத்துடன் கேட்டான். ரொம்ப ஆசைதான், ஆனால் எனக்கு வேலைக்கு நேரமாகிறதுப்பா. இப்போதே வேக வேகமாக போனாதான் வேலையை நான் போய் பார்க்க முடியும். அதனால் நான் உடனே கிளம்புகிறேன், பை என்றவள் வீட்டு பாதையில் திரும்பி விரைந்து சென்றாள். புன்னகையோடு பார்த்துவிட்டு மனோகரன் செல்வநாயகியின் வீட்டை நோக்கி நடக்கலானான். டாக்டரை கண்டதும் செல்வநாயகிக்கு ஒரே சந்தோஷம். வாருங்கள் டாக்டர், வாருங்கள், உட்காருங்கள். உங்கள் தலையை தூரத்தில் பார்த்ததுமே காஃபி போட சொல்லிவிட்டேன். உங்கள் ஆலோசனைப்படி ஒரு அருமையான வேலை செய்து விட்டேன் தெரியுமா? அந்த பக்கம் ஹோட்டல் அமுதம் இருக்கிறதே, அதில் விரிவாக்கத்திற்கு பெரிதாக இட வேண்டும் என்று இந்த வீட்டை காட்டி கேட்டார்கள். சரியென்று விட்டேன் என்றால் குதூகலத்துடன். என்னது, ஹோட்டலுக்கா என்று அதிர்ந்தான் மனோகரன். ஆமாம் டாக்டர், அன்றைக்கு சொல்லிவிட்டு போனார்களே, நீங்களும் இருந்து கொண்டு மீதி இடத்தை மற்றவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் என்று சொன்னது நினைவிருக்கிறதா?
என்று அவள் கேட்டு கொண்டிருக்கும் போதே காஃபி வந்தது. காஃபியை சாரிடம் கொடுத்துவிட்டு போ. வேலையாளை பணித்துவிட்டு செல்வநாயகி மீண்டும் விஷயத்துக்கு வந்தாள். அந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு அதே யோசனைதான். பள்ளிக்கூடம் அது இது என்று என்னென்னவோ நினைத்து பார்த்தால் ஒன்றுமே மனதுக்கு சரியாகப்படவில்லை. அப்போதுதான் அந்த அமுதம் ஹோட்டல் வீட்டிலிருந்து வந்தார்கள். அக்கா அத்தான் விஷயம் துக்கம் கேட்கத்தான் வந்தார்கள். அந்த பக்கம் பெண் பேசியது மனதுக்கு ஆறுதலாக இருந்ததா? அவளிடமே என்ன செய்வது என்று கேட்டேனா? அவள்தான் இப்படி ஒரு நல்ல யோசனை சொன்னாள். காஃபி குடிக்கவில்லை? குடியுங்கள் தம்பி, ஆறிவிடப் போகிறது. இருக்கட்டும் ஆண்டி என்றான் மனோகரன் சற்று இறுகிய குரலில். அமுதம் உரிமையாளர்கள் ஹோட்டலுக்கு வீட்டை கேட்டதில் அதிசயமில்லை. ஆனால் உபயோகமாக ஏதாவது செய்வீர்கள் என்று நான் நினைத்தேன் என்று அவன் கூறியபோது, செல்வநாயகி அப்படி செய்யவில்லை என்று அடிக்கோடிவிட்டு தெளிவாக சொன்னாள். சற்றும் திகைத்துவிட்டு, ஹோட்டல் தொழில் அப்படித்தானே தம்பி? எனக்கும் கூட முதலில் குழப்பம்தான். ஆனால் அந்த சின்ன பெண்தான் எடுத்து சொன்னாள், பசித்த வயிற்றுக்கு உணவு தருவது உன்னதமான பணி என்று. அவள் முன்பு கேட்டதை திருப்பி படிக்க தொடங்கிய போது மனோகரன் குறுக்கிட்டான். சும்மாவா தருகிறார்கள்? 1க்கு 4 மடங்கு பணம் வாங்கி கொள்ளவில்லை, வேறு வியாபாரம் என்றான் அவன். தன் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு, நான் வேறு நினைத்தேன் ஆண்டி என்றான் மனோகரன் மெல்லிய குரலில். நீங்களுமா தம்பி என்று கேட்டபோது செல்வநாயகியின் குரலில் வருத்த